இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் பார்க்கிலுமோ வென்றால் ஒருத்தருக்கொருத்தர் கருத்தான சிநேகமுள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் சிநேகம் திரளான பாவங்களை மூடும். இப்போ நம்ம இந்த வசனத்தில் எதை பற்றி பார்க்குறோன்னா, கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக இந்த ஸ்நேகத்தை பற்றி இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்நேகம் திரளான பாவங்களை மூடும்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த ஸ்நேகம்னா என்ன, ஸ்நேகம் எப்படி திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரோமர் புஸ்தகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்நேகம் திரளான பாவங்களை மூடும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஸ்நேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அப்போது அந்த ஸ்நேகம் என்பது என்னன்னு நம்ம அறிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பாவங்களை நம்ம மூட முடியும். பாவம் ஒருவேளை நமக்குள்ள பெருகுமானால் அது மரணத்தை பிறப்பிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த மரணத்துல இருந்து தப்பிக்கிற வழிய பேதுரு ஐயா இந்த இடத்துல காண்பிக்கிறாரு. அப்போ அந்த சிநேகம் என்பது என்ன என்பதை பற்றி இப்ப நம்ம சில வசனங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்ள போறோம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? இப்போதும் அம்மையே, நாம் ஒருத்தரை ஒருத்தர் சிநேகிக்க வேண்டும் என்று நாம் உமக்கு புது கற்பனையாக வல்ல, ஆதி முதலாய் நாம் அடைந்திருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப இந்த 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? யோவான் ஐயா ஒரு அம்மாருக்கு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்ப இவர் என்ன சொல்றாரு? அவர் நாம ஒருத்தர் சிநேகிக்க வேண்டும் என்று புதிய கற்பனையா தராம ஆதி முதலா கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனையை மீண்டும் எடுத்து காண்பிக்கிறாரு. அது என்ன? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அந்த சிநேகம். நீங்கள் ஆதி முதலாய் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அப்போ சிநேகம்னா என்னன்னு நம்ம பார்க்க வந்தோம். இங்க யோவான் ஐயா சொல்றாரு, ஆதி முதலாய் கேட்டிருந்த அந்த கற்பனையே இந்த இடத்துல சிநேகம்னு அவர் சொல்றாரு. அப்போ சிநேகம் என்பது பராபரனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட கற்பனைகள் அல்லது கட்டளைகள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கற்பனை திரளான பாவத்தை எப்படி மூடும், அதற்கு ஏதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கா என்பதை நம்ம பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 20ல சில வசனங்களை நம்ம பார்ப்போம். பாவம் செய்கிற ஆத்துமமே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேலே தானே இருக்கும், ஆகாதவனுடைய ஆகாமியமும் அவன் மேலே தானே இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா எதுவாக இருந்தாலும் அது சாகும் என்று சொல்லியிருக்காரு. ஒரு பிள்ளை அவரோட தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கவும் முடியாது, ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளையினோட அக்கிரமத்தையும் சுமக்கவும் முடியாது. நீதிமான் செய்கிற அவனுடைய நீதி அவனை மட்டுமே சார்ந்திருக்கும். அதே போல ஆகாதவர்கள் செய்கிற ஆகாமியமும் அக்கிரமமும் அவர்கள் மேலே தான் இருக்கும் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, ஆகாதவன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி நமது கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்தானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஒரு ஆகாதவன் அதாவது பாவத்தை அதிகமா செய்யக்கூடியவன், அப்படிப்பட்டவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு கர்த்தருடைய கற்பனையையோ அல்லது கட்டளையையோ கை கொண்டு நீதியையும் நியாயத்தையும் செய்வானேயாகில் அவன் செய்த எல்லா பாவங்களும் நினைக்கப்படாமல் அவன் சாகப்படாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையாகிய அவருடைய கட்டளைகள் நம்ம 2 யோவான் 5:6 பார்த்தபடி சிநேகம் என்ற அந்த கற்பனைகள் அல்லது கற்பனை என்ற அந்த சிநேகத்தை நாம் சிநேகிக்கும் பொழுது, அதாவது அதை கை கொள்ளும் பொழுது நம்முடைய பழைய பாவங்கள் அதை நினைக்கப்படாமல் நாம் பிழைக்கத்தக்கதாக, அதாவது நாம் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வது நிமித்தம் நமக்கு எதிராக குறிக்கப்பட்ட அந்த பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணத்தை கர்த்தர் நினையாமல் அதை மூடி நம்மை இந்த கற்பனையை கை கொண்டது நிமித்தம் பிழைக்க செய்கிறதாக வசனம் சொல்லுது. இதுதான் பேதுரு ஐயா சொல்றாரு, சிநேகம் திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ சிநேகம்னா என்ன? அப்போ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உள்ளடக்கிய
ஒரு கட்டமைப்பு. இதுதான் பேதுரு ஐயா சொல்றாரு, சிநேகம் திரளான பாவங்களை மூடும் என்பதாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதாவது 2 யோவான்ல சொல்லபடி கற்பனையோடைய பேரே சிநேகம். மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதனுடைய புரிதல் நமக்குள்ள ஆழமாக பதினொன்று என்பதுக்காக. ஆகவே சிநேகம் என்கின்ற அந்த கற்பனையை, கர்த்தருடைய கட்டளைகளை, அவருடைய உபதேசங்களை, புதிய உடன்படிக்கையில அவருடைய போதனைகளை நாம் ஏற்று அதை விசுவாசித்து அவர் காண்பிக்கின்ற அந்த வழியில நாம் நடக்கும் பொழுது நாம் செய்த அந்த பழைய வாழ்க்கையின் பாவங்கள் அவை முற்றிலும் மறக்கப்பட்டு நாம் விசுவாசித்து கிரியை செய்கின்ற இந்த புதிய வாழ்க்கையினால் நம்முடைய ஜீவன் பழைய பாவங்கள் மூடப்பட்டு ஒரு நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக வழி நடத்தப்படுது. இதே சிநேகத்தை நாம் பிறருக்கு காண்பிக்கும் பொழுது, அதாவது பிறருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் மேல் அவருடைய விசுவாசத்தை நடத்தும் பொழுது அவர்களுடைய பாவங்களையும் மூடப்படுவதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தன்னை சிநேகிக்கிறது போல பிறனையும் சிநேகிக்கணும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து நாம விசுவாசித்து நாம அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு அல்லது மூடப்பட்டு நம்ம ஒரு நீதியில கர்த்தருக்கு நேரா ஜீவன்ல புறப்பட்டு போறோம். இதே போலதான் பிறரையும், அதாவது மற்றவர்களையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களையும் அந்த ஜீவனுக்கு நேரா வழி நடத்துவதுதான் தன்னை போல பிறனையும் சிநேகிப்பது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நாம் சிநேகம் என்பதை எப்படிப்பட்ட விதத்துல புரிந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நாம் கை கொண்ட அந்த நீதி நிமித்தம் நமக்கு நேராக ஜீவனும் பிழைப்பும் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நாம் நீதியையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டிருக்கிறவர்களாக இருந்து அவைகளை மீறி நடப்போமே ஆகில் நீதியை விட்டு விலகி நம்முடைய பாதை மாறுமானால் அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது? அதே எசேக்கியேல் புஸ்தகம் 18:24 என்ன சொல்லுது? நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு நடப்பித்து ஆகாதவன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்தானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன்னுடைய துரோகத்தினாலேயும் அவன் செய்த தன்னுடைய பாவத்தினாலேயும் சாவான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வேதத்தையும் அறிந்தவன் ஒருவேளை இடரல் அடைந்து தன்னுடைய நீதியை விட்டு விலகி ஒரு ஆகாதவன் செய்யத்தக்கதாக ஒரு பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவனாக இருந்தால் அவன் இதுவரையில் செய்து வந்த அவனுடைய நீதி கர்த்தருடைய பார்வையில் நிலைக்கப்படுவதில்லை. அவன் நீதியை விட்டு விலகி செய்த அந்த பாவங்கள் அவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த ஜீவனை விட்டு விலக்கி அவனை சாகவே சாவுக்கு நேராக தள்ளுகிறது. ஆனால் பேதுரு ஐயா சொன்னது போல சிநேகிக்கிறவன், அதாவது சிநேகத்தில் நடக்கிறவன், கர்த்தருடைய கட்டளை கற்பனை என்ற அந்த சிநேகத்தை பின்பற்றுகிறவன் தன்னுடைய பாவங்களை மூடி அவன் பிழைக்கவும் ஜீவனடையவும் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாழ்கின்ற இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அப்போ நம்ம வாசித்த எல்லா வசனங்களையும் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது சிநேகம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை அப்படியே கை கொண்டு நடப்பதை குறிப்பிடுது. அதே கட்டளைகளை நாம் பிறருக்கு கொடுத்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய நல்ல வழிகளை மற்றவர்களுக்கு போதித்து அவர்களை கர்த்தரிடம் நகர்த்தும் பொழுது பிறரில் நாம் சிநேகிக்கிறவர்களாக மாறுறோம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அதில் வாழும் பொழுது நாம் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே கர்த்தருடைய வார்த்தையை பிறரிடத்தில் கொடுத்து அதை கர்த்தரிடத்தில் சேர்க்கும் பொழுது பிறரில் நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தை கூறப்பட்டிருக்கும் பொழுது இந்த சிநேகத்தை குறித்து நாம் எப்படிப்பட்ட புரிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில மான்சீக தன்மையில ஒருவரை ஒருவர் அண்டிக் கொள்கிற அல்லது உதவி கொள்கிற, பாசம் என்ற பெயர்களில் அணுகி கொள்கிற இதை நாம் சிநேகிப்பது என்று நினைத்திருந்தால் அது வேதத்தின்படி சிநேகமானதல்ல. கர்த்தர் சொல்லுகிற சிநேகம் என்பது ஆத்துமாவை மீட்கத்தக்க வழியை காண்பிக்கத்தக்கதாக இருக்குது. இன்றைக்கு நம்ம உணர்ந்து வேதம் சொல்லுகிற அல்லது கர்த்தரால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த சிநேகத்தை வசனங்களை படித்து நமக்கென்று எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை உணர்ந்து நமக்கென்று போதிக்கப்பட்டுள்ள அந்த போதனைகளை நாம் சரியாக அறிந்து அதை உணர்ந்தவர்களாக அதில் நம் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாகவும்
வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நாம் செய்த எல்லா பாவ அக்கிரமங்கள் நீங்கி கர்த்தருடைய பார்வையில நீதி நிறைந்ததாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றதாகவும் நம்மளை வழிநடத்தும் என்பது நிச்சயமா இருக்கு. நாம் படித்த கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நாம் பொறுமையோடு கவனித்து நிறுத்தி ஆராய்ந்தறிந்து நமக்கான ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்கள்ல நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதையில அவருடைய வார்த்தையின்படி வாழத்தக்கதாக நாம் நடந்து மற்றவர்களையும் நடக்க வைக்க பிரயாசப்படுவோம்.